ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம அரசியல் பேசும் படங்கள் பார்ட் 3 பார்க்க போறோம். இந்த வீடியோல ஆக்டர் விவேக் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பேசியிருக்க அரசியலை பத்தி பார்க்க போறோம். ஆக்டர் விவேக் நிறைய அரசியலா பேசுவார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் படங்கள்ல. ஆனா இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது தான் நோட் பண்ணேன் இவ்வளவு பயங்கரமான அரசியலா பேசியிருக்காருன்னு. கூட்டமா இருப்பது சீருடலை கெடுப்பது குவார்டர், தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ, தண்டையார்பேட்டையில் சாராயம் காய்ச்சினாங்கோ, சட்டசபையில் நடப்பது ஃபைட், அம்மா என்றால் மம்மி, அப்பா என்றால் டம்மி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வச்சிருக்க டார்கெட்டை சீக்கிரம் அடைஞ்சிடலாம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பாத்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? நீ கொய்யால டம்சா கண்ணா. ஆக்டர் விவேக் அவர் படங்கள்ல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறது. அவர் எல்லா படங்கள்லயும் ஒரு சின்ன சீனாச்சு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வச்சிருவாரு. அதுலயும் 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 திருநெல்வேலின்னு சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவில படம் ஃபுல்லா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. ஏன்டா வேலைக்கு போல? ஜோசியத்துல கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதாம்னு அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க நல்லா பசியா அலைஞ்சிட்டே இருக்க. தொடையில பள்ளி விழுந்தா ஒரு வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல போட்டிருக்கல. உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? நான் பள்ளி சொல்றத கேட்டுதான் நடப்பேன். ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க. ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? பூ போடு, பூ போடு, கருடன் பூ போடாதடா, புழுக்கதாண்டா போடும். ஆக்டர் விவேக்கோட காமெடி கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசும்போது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசும்போது, அது எங்கிருந்து உருவாச்சோ இல்லை அது யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கேரக்டராகவே இருந்து, அதாவது அவங்களாவே இருந்து அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுவார். காக்காலாம் நம்முடைய பித்ருக்கள், முன்னோர்கள். அப்ப சாதா காக்கா உங்க கிராண்ட் ஃபாதரா, அண்டங்காக்கா உங்க கிரேட் கிராண்ட் ஃபாதரா? இதை இன்னொரு பழைய பெரிய ஆக்டரும் பண்ணுவார். அடுத்த வீடியோ அவரை பற்றி தான். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. விவேக் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா நிறைய படம் இருக்கு. அதுல முக்கியமான படம் சாமி படத்தை சொல்லலாம். பசங்களா, நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறேன்? கிட்டத்துல வாங்கோ. டேய் அவன் வேற வரணும்டா. அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம். அவன் வேற ஜாதிடா. இந்த ரோட்டை போட்டது அவ, வீட்டை கட்டினது அவ, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவ, நாமம் போடுறதா பட்டை போடுறதாங்கிறதா பிரச்சனை. யானைக்கு 5 அறிவு தானே, அதுக்கு மட்டும்தான் 5 அறிவா? நீங்க பட்டைய போடுவேளோ இல்ல நாமத்தை போடுவேளோ, செத்த நேரத்துல யானை விட்டைய போட போறது. அதை யாரு அல்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. தாங்கியபடி கழுதை ஓனா தவளையோட கல்யாணம் பண்ணா மழை பெய்யும் இல்ல. ஒரு சிங்கத்தை பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்டேன். இவங்க எல்லாம் சட்டை போடாத ஜாதியா? அப்துல் கலாமுடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றேளே, இது அநியாயம் இல்லையா? இவன் பையன் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அவன் ஷூவை தொடப்பான், அதுக்கப்புறம் ஏன் ஷூவை தொடப்பான், அதுக்கப்புறம் மாமி ஷூவை தொடப்பானா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் அவர் மூவில பண்ண சின்ன சின்ன ஒரு அட்வைஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சின்ன சின்னதாக அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அவர் அரசியலில் தொட்ட பயங்கரமான சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் பல வருஷமா தமிழ்நாடு அரசியலில் ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய்யும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸை பற்றின டீட்டெயில்ஸோ டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே ஆன் இல்லை. ஸோ இது ஒரு நியூஸாக மட்டும் பாருங்க. இதில் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியாது. இதில் இதெல்லாம் பொய்யணும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. 2003 செரினாங்கிற கேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. மதுரையில் செரினாங்கிற ஒருத்தங்களை போலீஸ் கஞ்சா வச்சிருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் அந்த டைம்ல பிரிண்ட் மீடியால ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குது. அந்த டைம்ல சராசரியான ஒரு கேஸ் எதுக்காக திடீர்னு ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த கேஸ் பரபரப்பான சமயம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரம். ஒரு சாதாரணமான கேஸ் எதுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, செலினாக்காக இந்தியாலே டாப் லாயர்ஸ் எல்லாம் வந்து ஆஜராக ஆரம்பிச்சாங்க அவங்களுக்காக வழக்காட. இதனாலதான் இந்த கேஸுக்கு பின்னாடி என்னமோ இருக்குன்னு சொல்லி எல்லா பிரிண்ட் மீடியாவும் ஃபாலோ பண்ண. அப்படி இந்த கேஸுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்னா, இந்த செலினாங்கிறவங்களும் சசிகலா ஹஸ்பண்ட் நடராஜன் அவங்களும் ஒருத்தர் காதலிச்சிருந்திருக்காங்க அந்த டைம்ல. சோ இது தெரிஞ்ச சசிகலா செலினா அவர்களை பழி வாங்கறதுக்காக அவங்க மேல இந்த மாதிரி கஞ்சா கேஸ் போட்டு அவங்கள 3 வருஷத்துக்கு உள்ள வச்சிருந்திருக்காங்க. இதை உண்மையாகப்படுத்துற மாதிரியே 2006க்கு அப்புறம் ஆட்சி மாறினதும் செலினா கேஸும் டக்குன்னு முடிஞ்சு அவங்க அப்பவே வெளியே வந்துட்டாங்க. இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்ங்கிறது பொதுமக்கள் நமக்கு கன்ஃபார்ம் தெரியாது. இன்னும் சொல்ல போனா இந்த கேஸை பத்தி சினிமா இண்டஸ்ட்ரியிலோ இல்ல அரசியல் பக்கமோ யாருமே இந்த கேஸை பத்தி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில வாயே திறக்கல. ஒரே ஒரு ஆளை தவிர. நம்ம ஆளுக்கு என்ன தைரியம் பாருங்க. ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியிலேயே 2004 ரிலீஸ் ஆன எதிரி மூவி காமெடி சீன்ல இந்த கேஸ ஒரே ஒரு வார்த்தையில மக்கள்கிட்ட சொருவி விட்டு போயிருப்பாரு விவேக். 2003ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரம் மதுரையைச் சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் செரீனா. போலீசார் 10 கிலோ கஞ்சாவை கைப்பற்றியதோடு செரீனா கார் ஓட்டுநரை கைது செய்தனர். நடராஜனும் செரீனாவும் நாளடைவில் இந்த நட்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் இந்த கோபம்தான் செரீனா மீதான
பிரபலமான கஞ்சா வழக்காக மாறி அவரை நீதிமன்றத்திற்கும் சிறைவாசலுக்கும் இழுத்தடித்து இருக்கிறது. புலனாய்வு பத்திரிகைகள் வெளியிட்ட தகவல்கள். ஒரு வழியாக 2006ஆம் ஆண்டு வழக்கில் இருந்து விடுவித்தது நீதிமன்றம். நான் சொல்லல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். இந்த செரீனா கேஸை நீங்களா டீல் பண்றீங்க? நான் மெரினா வரைக்கும் தான். அரசியல் வேண்டாமே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? விவேக் அவர் காமெடியில் கரண்டாக பாலிடிக்ஸில் என்ன ஃபேமஸாக நடக்குதோ அந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டே வந்திருக்காரு எல்லா படங்கள்லையும். கன்னித்தீவுல லைலா என்னாச்சு? கவர்ச்சி படம் யாருன்னு பாரு. முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா? அவர் யாரு? கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு. இடாய் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது யார்? ஆச்சியா? ஏது காரக்குடி பக்கம் கேட்டாங்கனாக்க பெரிய கலவரமே வந்துரும்டி. பேப்பர் கொடுப்பா, இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, இவர்தானே போலீஸ் தேடுது. என்னடா சொல்றீங்க நீங்க? இவர் ராஜ்குமார் நாகபாகத்ன வீரப்பர். அங்க ஒருத்தர் காட்டுல ஆடியோ ரிலீஸ் பண்றார், பிரஸ் மீட் வைக்கிறார். அவரை எப்ப அரெஸ்ட் பண்ண போறே? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை முதலமைச்சர் வராங்கன்னு சொல்லி டிராஃபிக்ல ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறாங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாவே இருந்தது. அதுவும் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல ரொம்ப அதிகமா இருந்தது. மனுஷன் அதை கூட விடல, 12B படத்துல அதே ஒரு சீனை வச்சிருக்காரு. சார், ஏன் சார் எல்லாரையும் மடக்கி வச்சிருக்கீங்க? நிப்பாட்டி டோட்டலா வசூல் பண்ண போறீங்களா? தலைவர் வர்றாரா? ஜெயலலிதா சென்ற பாதை எங்கும் தொண்டர்கள் கூடி வரவேற்றனர். இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சார், எப்ப சார் தலைவர் வருவாரு? தலைவர் போன அப்புறம் தான் டிராபிக்கை கிளியர் பண்ணணும். தொண்டர்கள் சாலை ஓரங்களில் நின்று ஜெயலலிதாவை வரவேற்றனர். இதனால் போலீசார் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்தை மாற்றியமைத்தனர். ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? ஹாஃப் அன் ஹவர் எங்கேயே நிக்கிறேன். டீ சொல்லி டீயே வந்துருச்சு. பா டெல்லி விடுப்பா. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டியூட்டில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, தலைவர் வர நேரம் தெரியல. அப்படி எங்கயா உங்க தலைவர் வர்றாரு? பதவியேற்பு நிகழ்ச்சி 11 மணி அளவில் நடந்தது என்ற நிலையில் காலை 7 மணி முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டதால் சாலைகளில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஆல் ஆபீசர்ஸ் அலர்ட். தலைவர் போயிட்டாரு, இனிமே நீங்க எல்லாம் போலாம். அட ஆபீசர்களா, மேல போற தலைவருக்கு கீழே டிராபிக்க க்ளோஸ் பண்றீங்களா? உங்க இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. 2000 டைம்லாம் நிறைய சாமியார்களை பத்தின கான்ட்ரவர்சிலாம் வந்துட்டு இருக்கும் தமிழ்நாட்டில். கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். விவேகா ஒரு படங்கள்ல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா. இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்? குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அடா பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா. இது எல்லாத்துக்கும் மேல 25 வருஷத்துக்கு முன்னாடி சிவசங்கர் பாபாவுக்கு யாகவமணியருக்கு ஒரு இன்டர்வியூ நடந்தது. அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. சிவசங்கர் பாபா யாருன்னு நீங்க அப்பப்ப நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இப்பதான் நம்ம பரிதாபங்கள கோபி சுதாகர் பண்ற ஸ்பூப்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்டர்வியூவை ஸ்பூஃப் பண்ணி பாளையத்தம்மன் படத்துல ஒரு பெரிய சீனாவே வச்சிருக்காரு விவேக். பணாத பயல்களா, எதுக்குல என்னைய பார்க்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதை ஏன் என்கிட்ட கேட்க? நான் எப்பயாவது சாமின்னு சொல்லிருக்கேனா? நான் உழவே விவசாயி. ஏறு ஓட்டினா தாமல இந்த உலகத்துக்கு விடிவு காலம். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிழக்கிய? யாகாவா முனிவரா விவேக்கும் சிவசங்கர் பாபாவா மயில்சாமியும் அந்த இன்டர்வியூவை ஸ்பூஃப் பண்ணி அந்த படத்துல ஒரு சம்பவமே பண்ணியிருப்பாங்க. நாடகம் ஆடி மக்களை மயக்கி மக்களுக்கு ஞானம் சொல்லக்கூடிய வழிமுறை தவறியதனால் தான் நான் திட்டுகிறேன். சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டலாம். எனக்கு ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லுறான். அந்த வைப்ரேஷன் கரண்ட் எடுத்து தமிழ்நாட்டிலே கரண்ட் தட்டுப்பாடா இருக்கு, அந்த கரண்ட் கொடுத்து போலாமா? அப்போ முட்டாள்கள் இருக்கு வரைக்கும் முண்டங்கள் இருப்பான், சோம்பேறிகள் இருக்கு வரைக்கும் ஜோசியக்காரனும் இருப்பான். தண்ணி ஒண்ணு சும்மா கொடுக்கல. அவர் 25 ரூபாய் 35 ரூபாய் கொடுக்குறாரு. நீ 24 மணி நேரம் உழைச்சி நாட்டுக்கு என்னடா பண்ண? இல்ல அறிவோட பேசுறா. அப்படிலாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன்.
என்ன செய்யறேன்னா, டேய், ஆன்மீகவாதி ஒரு செய்றா, ஆன்மீகவாதி டேன்னு சொல்றதுக்கு ஒரு உன்ன ஆன்மீகவாதி மா- உன்ன மாறி- டேய், ஆக முண்டா. ஆன்மீகத்தை பத்தி பேசுவோம். டேய், டாட்டா யாரு? அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரம் முன்னாடி பண்ணி பே. இவர் கடவுளுக்கு மேல தானே, அட்லீஸ்ட் எல்ஐசி பில்டிங் குதிக்கிட்டு பார்க்கலாம். நீ குதிச்சாதான் நான் குதிக்க முடியும். உழைக்க தெரிந்தவன் ஆன்மீகவாதி, பெற்றோரை வணங்குகின்றவன் ஆன்மீகவாதி, சில தடியர்களை வணங்குகின்றவன் பச்சோந்தி என்பது பொருள். என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்ல இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி பேல. நான் மக்கள் உலகத்துக்கு நல்லது நடக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேங்க, இவன் எல்லாம் ஆன்மீகவாதி கிடையாது, இவனெல்லாம் பகல் கொள்ளைக்காரன். ஏல உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருநவன் தான் நீ. அந்த அந்த பொருளை தொடுக்கிற போது தான் தெரியும். ஸ்பரிசம் தான் அல்டிமேட் உலகத்தில். ஆமா ஆமா ஆமா, பரிசுனால ஒண்ணு எல்லாம் சுத்திட்டு வந்துடும். நீ வேற அவன் சொல்றது நீ கேட்டுக்கிட்டு. திருட்டு பைய முள்ள மாதிரி பைய. உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. இவன் கூட சேர்ந்து காசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. நாங்க ஒரு பரம்பரையா உழைக்கிறவன்டா, கூடாது. உழைக்கிறவன் சொன்னா இதெல்லாம் நியாயம் இல்ல. உட்காருங்க. உழைக்கிறவன் நானும் இதெல்லாம் யார் குண்டக்க மடக்க பேசுறா? என்ன தொட்டா என்ன? இல்ல மக்களை ஏமாத்துறவன் நீ. நான் ஐத்தல. அடுத்த வீடியோல எம்.ஆர். ராதா பண்ண வேற லெவல் தகவல் சம்பவங்களை பார்க்க போறோம். சும்மா கடனா பிச்சைக்கார பையனா பொட்டி தூக்கின்னு வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். நான் ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறேன். உன்னை விட பெரியவன் தான் போட. ஆனாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. பிச்சுட்டான். ஜனங்களை பத்திரிக்கை பிச்சுடுவாங்க இன்னைக்கு. வேற எந்த ஆக்டரையாச்சும் அடுத்த வீடியோல சேர்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க பேரை. இந்த வீடியோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now.